வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவருளே துணை, குருவே துணை. அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சண்டே லீவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்றைக்கி தினசரி நம்ம எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன மாறுதலுக்காக ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை தொகுத்து ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். இதுவுமே உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் அது ஒரு பெரிய உறுதுணையாகவும் இருக்கும். சரியா? இப்போ நான் இன்றைக்கி காலையில் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பார்த்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானோட வளர்ச்சி 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாகி இந்த 2 பகுதிகளிலையும் அவங்க அணுகுண்டை வீசி பயங்கரமான ஒரு அழிவை ஏற்படுத்தினாங்க அமெரிக்கா. அதில் இருந்து அவங்க மீண்டு தொழில் புரட்சியில் இன்றைக்கி அமெரிக்காவை மிஞ்சி ஒரு பொருளாவது ஜப்பானோட பொருளை யூஸ் பண்ணாத அமெரிக்கர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க இன்றைக்கி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த தொழில் புரட்சியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஜப்பான்கள். காரணம் கடின உழைப்பு, ரொம்ப டெடிக்கேஷனான ஒர்க்கு. சமீபத்தில் நான் ஒரு வைரமுத்து சார் அவர் ஒரு ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்த ஒரு அனுபவத்தை சொல்லியிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜப்பான் ட்ரெயினில் ஒரு பிளேஸில் ஏறியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையை ஒரு கற்பனையாக வச்சுக்கிட்டோமே, தாம்பரத்தில் ஏறியிருக்காரு. ஒரு பையன் வேகமாக ஓடி அந்த ட்ரெயினில் ஏறி அந்த வைரமுத்து சாருக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த ஆள்கிட்ட கேட்குறான், சார் நான் இது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், அது பக்கத்தில் அந்த ஆஃபீஸில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் ஒரு உதாரணத்துக்கு நான் அதை உங்களுக்கு சென்னையோட பிளேசஸ் சொன்னேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஜப்பானீஸ் இன்னொருத்தர், இந்த ட்ரெயின் கிளம்பி கரெக்டாக 18வது நிமிஷம் எந்த இடத்துல இந்த ட்ரெயின் நிற்குதோ அந்த இடம்தான் நீ இறங்கக்கூடிய இடம்னு சொல்லியிருக்காரு. இது நடந்த சம்பவம் 25 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்லுது. ஸோ அப்போவே அவங்க எங்கே போயிட்டாங்க, 2050க்கு போயிட்டாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாட்டோட அரசாங்கம் போடக்கூடிய சட்டங்களை அரசு போடுற சட்டத்தோட விடுதலை மக்கள் அதை 100% ஃபாலோ பண்ணாங்க. ஸோ மாற்றத்தை நம்ம எல்லார்ட்டையும் குறை சொல்லாமல் நம்மளிலேருந்து நம்மளே ஆரம்பிப்போம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம ஒழுக்கமாக இருந்தால் அது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். இது அழகாக வேதாத்திரி மகரிஷி சொல்வார், நம்ம பண்ண வேண்டியது நம்ம சுய ஒழுக்கம். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவையாவது நீங்கள் உலக நல வாழ்த்து சொல்லுங்கள். சுய ஒழுக்க பண்பாடை நீங்கள் 2 தடவை மனசில் தேனிங்கன்னு சொல்லுவார். அதை மாதிரி நம்ம ஓரளவு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக நடந்துக்கிட்டோமா அப்படின்னா, நம்மளை பார்த்து முதல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு திருந்துவாங்க, அப்புறம் நம்ம ரிலேஷன்ஸு, அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க, இப்படி அது அந்த வட்டம் விரியும். அப்போ ஒரு நபர் அப்படியே அவரோட குரூப் அப்படியே போக 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 எல்லாருக்குமே அந்த சேஞ்சஸ் வரும். அப்போ ஒரு கொஞ்சம் நாள் ஆனால் கூட எல்லாருக்குமே மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்டை நாடுகளான சீனாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், இன்றைக்கி ஜப்பான், இது எல்லாத்துலேயும் நம்ம இன்னும் அவங்கள பற்றி உதாரணம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம நாடு அந்த நிலையை எட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். ஆனால் நம்ம அந்த நிலையை அடைஞ்சிடலாம். ஆனால் நம்ம இது குறிப்பாக நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அவேர்னஸ் முக்கியமாக சொல்கிறேன். ஏன்னா உங்கள் கையில் தான் இந்த எதிர்கால இந்தியா இருக்குது, எதிர்கால உலகமும் இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் உலகத்தின் 55% இளைஞர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள்ங்காங்க. அதே மாதிரி உலகத்தில் 110 வயசை தாண்டின முதுமையான மனிதர்கள் ஜப்பானில் வாழ்றதா சொல்கிறாங்க. ஸோ இந்த வேறுபாடை பாருங்கள். ஸோ இளைஞர்கள் இன்றைக்கி நம்ம கையில் அதிகமாக இருக்காங்க. அப்போ இது சரியான தருணம். இந்த நேரம் நம்மளோட நாட்டு முன்னேற்றத்துக்கு, உங்களோட குடும்ப முன்னேற்றத்துக்கு இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இதெல்லாம் பயன்படுத்தி உங்கள் படிப்பு மூலமாக உங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டு ஒழுக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை இன்றைக்கியோட வீடியோவை நான் இதை பதிவு செய்தேன். வேறு வழக்கம் போல் என்னுடைய பேர் குமார், அப்புறம் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். நான் எஜுகேஷன் அவேர்னஸ் அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் 15 வருஷமாக. ஸோ எல்லா அன்பர்களும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த சந்தேகமும் என்கிட்ட நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். என்னுடைய நம்பர் 97 86 77 84 30. மீண்டும் நாளை திங்கக்கிழமையிலேருந்து நம்ம சனிக்கிழமை வரைக்கும் தினம் ஒரு படிப்பு இல்லைன்னா 2 படிப்பு சம்மந்தமாக, அந்த படிப்பு, அதோட டியூரேஷன், அதுக்கான வழிமுறை, வேலைவாய்ப்பு, இது இந்த ரிலேட்டடாக தான் வரும். சரிங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.